வணக்கம் நண்பர்களே. அபார்ட்மெண்ட் ஐஸ்வர்யம் தருமா? பொதுவாக பார்த்திங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸில் இந்த எண் திசை பலன் கிடைக்காது. 4 திசை 4 மூலையோட பவர் கிடைக்காது. எதையாவது ஒரு மூலையில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுன்றது தவிர்க்க முடியாதாயிடுச்சு. அப்போ நம்ம அபார்ட்மெண்ட் வாங்கும்போது சில இதில் பார்த்திங்கன்னா நல்ல அந்த ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இப்போ கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேலாக மாட்டேங்குது. வாஸ்துப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சேலாக மாட்டேங்குது. அப்போ அவங்களும் யோசிச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வேணுமோ அதை சொல்லுங்கள், நம்ம திருத்தி தர்றோம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் வாஸ்து தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதில் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டில் போட்டுட்டு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் தோஷம் தெரியுது அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு வாஸ்து எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது புரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, வடமேற்கில் உள்ள பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு அக்னி மூலையில் வாசல் இருக்குது. அது தவறு. அப்புறம் ஈசானியத்தில் கனெக்டடாக டாய்லெட் இருக்குது. அது 2வது தவறு. அப்போ இதை எப்படி திருத்தணும் அப்படின்னா, டாய்லெட் டோரை க்ளோஸ் பண்ணிடணும், கிழக்கு அக்னி மூலை டோரை க்ளோஸ் பண்ணிடணும், தெற்கு அக்னியில் உச்சபாகத்தில் டோர் வைக்கணும். அப்போ இதை திருத்தும்போது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் ஓரளவு பக்காவாக அந்த 2 குறைகள் நீங்கி பாசிட்டிவாக மாறும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளிப்புறம் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் அதே தெற்கக்கினியில் கொடுக்கணும். அப்போ இது காமன் டாய்லெட்டாக மாறிடும். இதுக்கு டோரை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இழுத்து போட்டுறணும். அதுக்கு ரீசன் இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஃப்ரண்டில் இழுத்துட்டு அந்த பழைய உள்ளதில் இல்லாமல் ஃப்ரண்டில் கொஞ்சம் அந்த வாலை இழுத்து பெட்ரூமோட தெற்கு வாலுக்கு நேராக வச்சு டோர் போடணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த குபேர திசையில் உள்ள டாய்லெட்டை எடுத்துகிட்டு ஈசானிய ரூமுக்கு, வடகிழக்கு ரூமுக்கு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் மேற்கு நைருதியில் டோர் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேற்கு வாயுவில் அந்த வடக்கு பக்கம் நம்ம ஒரு டோர் போட்டுறணும். அப்போ இது பக்காவாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட்டு, அந்த கிழக்கு பெட்ரூம், ஈசானிய பெட்ரூமுக்கு தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம் பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிச்சனுக்கும் ஈசானிய ரூமுக்கு இடையில உள்ள ரூம், கிழக்கு பக்கம் உள்ள ரூம், அந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டோர் வச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அதோட ஈசானியத்தில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 4. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இங்கே சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துடுவோம். எப்போவுமே தென்மேற்கில் பால்கனி இருக்கிறது நெகட்டிவானது. அதனால் பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நான் என்ன ஐடியா சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு சின்ன வால் எடுக்க முடியாது, லோடு தாங்குமான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை வச்சு அடைச்சிட்டு வெளியிலேருந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அதை வார்ட்ரூப் மாதிரி பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ பயன்பாடும் வந்துடும், கன்னிமூலை க்ளோஸ்ட் ஆகிரும். இது பாயிண்ட் நம்பர் 5. அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு அப்படியே டோட்டலாக வாயுவில் அறுபட்டு வாசல் இருக்கிற மாதிரி இருக்குது. இது தவறு. அப்போ கிச்சனையும் டைனிங்கையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுக்கணும். அந்த பார்ட்டிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ கிச்சன் ஒரு ஸ்கொயராகி மேற்கு வாயுவில் வழி வந்துடும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7வது பாயிண்ட்டு, இந்த ஹாலோடது பார்த்திங்கன்னா தெற்கு அக்னி வளருது, அடுக்கடுக்காக 2 ஸ்டெப் வருது, வாயுவுக்கும் அக்னிக்கும் வளர்ந்துருக்கும். அப்போ அந்த ஹாலில் உட்காந்து ஒரு விஷயம் பேசினா கூட ஒரு அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவோடையே முடியும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா. அப்போ மூளை திருப்புதல்னு சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அதை மூளை திருப்பி ஸ்கொயர் பண்ணி அந்தந்த ஸ்கொயரை தனியாக ஆக்கணும். அப்போ அது ஒரு ப்ளஸ் ஆயிரும். அடுத்து வடக்கு பக்கம் உள்ள டாய்லெட்டை தூக்கிட்டோம். தெற்கு பக்கம் ரொம்ப பெரிய பால்கனியாக அந்த டைனிங்க்கு தெற்கு பக்கம் இருக்குது. அப்போ அதை க்ளோஸ் பண்ணி அதில் ஒரு டாய்லெட் போட்டுடலாம். அது டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். அப்போ அது பக்காவான பாயிண்ட் ஆயிரும். அது 8. அடுத்து 9வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ இது பூஜா வேணும்னு கேட்பாங்க, எங்கேயுமே இல்லையே அப்படின்னு. பூஜா பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் பூஜா நம்ம கொடுத்துடலாம். அடுத்து 10வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா 10th பாயிண்ட்டு, இந்த தெற்கு பக்கம் பால்கனியில் பார்த்திங்கன்னா க்ரீன் பிளான்ட்ஸ் வைக்கணும். அது ஒரு பெரிய சீக்ரெட். ஏன்னா பார்த்திங்கன்னா அது அந்த சவுத் வாலில் பால்கனியில் வைக்கிறதுன்றது நல்ல பாம் லீஃப் மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லா உயரமாகி கொஞ்சம் சன்லைட்டை கட் பண்ணும். அது ஒரு ப்ளஸ் 10. அடுத்து 11வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து தலைவாசலுக்கும் அந்த ஈஸ்ட் உள்ள பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்தல் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த ஈஸ்ட் பெட்ரூமோட டோரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா தான் அது குத்தல் இல்லாமல் இருக்கும். அடுத்து 12வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமூலை பெட்ரூமோட டாய்லெட்டு, அது கன்னிமூலையில் ஒரு டோர் இருக்குது. கிழமேல் பார்த்து டாய்லெட் கோப்பை இருக்குது. அது வந்து தவறு. தென்வடலாக வச்சுட்டு டோரை வந்து மேற்கு வாயுவில் மாற்றணும். இந்த மாதிரி 12 மாற்றங்கள் இருக்குது. இன்னொரு 3 மாற்றங்களும் இருக்குது. அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த 15 மாற்றங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வாஸ்துல ஓரளவு தேறி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, குட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சில மாற்றங்கள் செய்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வர முடியும். வாழ்க வளத்துடன், வாழ்க வளம்.